வெல்கம் டு ஒண்டர்ஃபுல் பாத்வே சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிலை தீபம். இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமானது தான். இது நான் எனக்கு இப்போது ரொம்ப பூஜை பண்ணுறது இதை பற்றிலாம் பெருசாக ரொம்ப தெரியாது. ஆனால் நானுமே ஒரு யூடியூப் பார்த்து தான் அதை நான் செஞ்சேன். ஆனால் நிறைய பேர் இதை செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன இதில் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நடந்திருக்கு, நான் வேண்டிக்கிட்ட வேண்டுதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிபூர்வமாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வெற்றிலை தீபம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க, அந்த வேண்டுதல் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த 6 வெற்றிலைகளை வச்சு அது மேலே 6 விளக்குகளும் ஏற்றுவேன். சம்டைம்ஸ் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுவேன். அப்படி தான் நான் அதை ஏற்றினேன். அதுக்கப்புறம் ஒரு காணிக்கை 11 ரூபா வச்சு ஒரு காணிக்கை, ஒரு சிகப்பு துணியில் காணிக்கை அப்படிங்கிறது முடிஞ்சு வச்சுட்டு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா, பர்டிகுலர் டைமிங் சொல்லி தான் இதை செஞ்சாங்க. ஆனால் என்னால் அந்த டைமிங்கில் ஃபாலோ பண்ண முடியல. காலையில் இயர்லியராக முடிஞ்ச வரையும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியாட்டி கூட காலையிலேயே நான் ஏற்றிடுவேன். ஏன் அப்படின்னா, நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுருவேன். சீக்கிரமே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால காலையிலே நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன். சம்டைம்ஸ் என்னால் காலையில் செய்ய முடியலை அப்படிங்கிற தருணத்தில் கூட நான் ஈவினிங்கில் கூட இதை செஞ்சுருக்கேன். ஆனால் அதுக்கான பலன் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடச்சிச்சு. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போது அதில் என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னா, நம்ம கடவுளை பொறுத்தவரையும் இதுதான் வேண்டிக்கணும், அதுதான் வேண்டிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. நம்ம எது வேண்டுனாலும் கடவுள் அது நல்லதாக இருந்தால் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்ஸு. அதனால் எனக்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு 4 இயர்ஸாகவே ஒரு ஒர்க் போயிட்டுருந்தது. அந்த ஒர்க் என்னால் முடிக்கவே முடியல. சில தடங்கல்கள் வரும். இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழல். அதை எப்படி நான் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் அதை என்னால் முடிக்கவே முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் நான் அதை ஸ்டெப் எடுத்து பண்ணும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, 9வது வாரம் கரெக்டாக என்னோடய கையில் அந்த விஷயம் கிடச்சிச்சு. அதை எப்படி நான் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு வார்த்தைகளால் சொல்லவே முடியல. முருகனோட பக்தையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. பூஜைகள் செய்கிறதுலையும் நான் ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஆனாலும் நான் இதை நம்பிக்கையோடு தான் இதை நான் செஞ்சேன். அதனால் எனக்கு நடந்துச்சு. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு பலனை பெறணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் நடந்துகிட்ருக்கு, அதில் நிறைவேறவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாகவே நீங்கள் செய்யலாம். இதை எப்படி நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. நான் சாதாரணமாக ஒரு வெற்றிலையில் காம்பை மட்டும் எடுத்துட்டு அதில் சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அது மேலே பூக்கள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மண் விளக்கு தான் நான் அதில் வச்சு ஏற்றினேன். ஒரு சில நேரங்களில் 6 விளக்குகள் அது மேலே அடுக்கி வச்சுட்டு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் நைட்டே இதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னால் காலையில் இயர்லியராக பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் நைட்டே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் பக்கத்தில் எடுத்து வச்சுருவேன். பூக்கள் அதுக்கப்புறம் இந்த வெற்றிலை அப்படிங்கிறது என்கிட்ட எங்கள் வீட்டிலையே இருக்குது. அதனால அதை நான் டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக காலையில் எடுத்து தான் பறித்து நான் வைக்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் அது நான் படிப்பேன். ரெகுலராகவே எனக்கு அது படிக்கிற ஹேபிட்ஸ் உண்டு. கந்த சஷ்டி கவசம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப மன ஆறுதலை கொடுக்கும். நம்ம காரிய வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். அதனால் நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். கடவுளை வழிபடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டவுட்டோட இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தாண்டி நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சாலும்
நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்களும் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து பர்டிகுலர் டைமிங்க்கு சில பவர்ஸ் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதை டைமிங் ஃபாலோ தான் பண்ணணும் அப்படின்னா உங்களால் முடியும். அப்படிங்கிறவங்க அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முடியாது, நான் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முடிஞ்ச வரையும் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமிங்லேயே நீங்கள் இதை வந்து செய்யலாம். எல்லாத்தையும் தாண்டி பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலுமே நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட தான், கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது. அதுவும் முழு மனசோட நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைச்சாலுமே அதை வந்து கண்டிப்பாக கடவுள் ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து பலனை வந்து தருவார். இதுக்கு வந்து பிரசாதம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் வந்து என்ன இருக்கோ, சம்டைம்ஸ் கற்கண்டு இருக்கும், இல்லை அப்படின்னா உலர் திராட்சை இருக்கும். எதுவுமே இல்லைன்னா ஒரு கடலை கூட நான் வச்சு கூட நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காலையில் நம்ம எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் நிறைய வீடுகளில் பால் வந்து வாங்குவாங்க. அந்த பாலை கூட நம்ம வந்து நெய்வேத்தியமாக கடவுளுக்கு நம்ம வந்து படைக்கலாம். அது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். மற்றதெல்லாம் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாட்டியும் நம்மளுக்கு என்றைக்கு டைம் கிடைக்குதோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். மற்றபடி முருகனுக்கு நம்ம எந்த விதமாக, முருகன் கிடையாது, எந்த கடவுளுமே நம்ம வந்து மனதார ஏற்றுக்கிட்டு முழு மனசோட ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து நெய்வேத்தியமாக வச்சாலும் அதை வந்து அந்த கடவுள் வந்து ஏற்றுப்பாங்க. அது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க சேனலை. நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள், அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் என்னோடய வீடியோ வந்து வருது. அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்யூ.